வீட்லேயே சிம்பிளாக பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அகலமான பாத்திரத்தில் 1/4 கப் திக் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் சுகர், 5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிங்கன்னா இது மாதிரி பட்டர் மாதிரி ஆகிடும். இதில் 1.5 கப் மைதா ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்படி பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், உடச்சா க்ரம்பிள் ஆகணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டாக நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி லேயராக வரணும். இதை அப்படியே ரெஸ்ட் டைம் விட்டுடுங்க. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா 1 கப் சுகரில் 1/2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஏலக்காய் போட்டு 7 மினிட்ஸ் சிறப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாதுஷாக்கு இந்த டவ் எடுத்துகிட்டு ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லேயரை பிரேக் பண்ணாமல் நல்லா ஈவனாக ஜென்டலாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வடை மாதிரி இது வந்துட்டு நல்ல மீடியம் ஹீட்டில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சிறப்பில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. நல்ல சிறப்பெல்லாம் பாதுஷாவில் இறங்கிடும். அவ்வளோதான், லேயரான சிம்பிளாக பாதுஷா நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம். நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.